இந்த மனோகரோட உண்மையான முகம் இப்பயாவது நிலாவுக்கு தெரிய வந்துச்சுல, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. கல்யாண ஏற்பாடு நடக்குது. யாருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சந்தாவுக்கா, நிலாவுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பா அது நிலாவுக்கு தான் அந்த ஏற்பாடு பண்ணிட்டுருக்குறாங்க. மனோகர் கிட்ட வந்து உண்மையான முகம் தெரிஞ்சிருச்சு. மனோகர் கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நிலா வந்து சோழனுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. எங்க அப்பா என்னைய திருவண்ணாமலைக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லி தான் நெனச்சிட்டுருக்கிறாரு. சொல்லிட்டுருக்குறாங்க. நீங்க சொன்னது சரிதான். அதனால என்னை எப்படியாவது கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னதுனால, நம்ம நிலா சொல்றத கேட்டுட்டு சோழன் வந்து கூப்பிடுறதுக்காக வருவாங்க. வந்துட்டு நிலாவ என்கூட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னது நிலாவ உன் கூட கூட்டிட்டு போறியா? எதுக்கு? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா நிலாவுக்கு உங்க கூட இருக்க விருப்பம் இல்ல. அப்போ நான் தானே கூட்டிட்டு போணும் அப்படின்னு சொல்லும்போது, என்ன விளையாண்டுட்டு இருக்கியா? அதுக்கு முன்னாடி கல்யாணத்த நிறுத்திட்டு நீ கூட்டிட்டு போயிட்ட. நான் எப்படியோ அத வந்து அப்படியே விட்டுட்டோம். ஆனா இந்த தடவ விடமாட்டோம். எங்க பொண்ண எங்ககிட்ட இருந்து நீ பிரிச்சு கூட்டிட்டு போகவே முடியாதுன்னு சொல்லிட்டு, நிலா வந்து சொல்லிட்டுருக்குறாங்க. சாரி மனோகர் வந்து சொல்லிட்டுருக்குறாங்க. நிலா இருந்துட்டு, "என்னப்பா நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு இங்க உங்க கூட திருவண்ணாமலைக்கு வர்றதுக்கு விருப்பம் கிடையாது. நான் சோழன் கூட தான் போவேன். உங்களால என்ன பண்ண முடியுமோ நீங்க பண்ணிக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கூட கார்ல ஏறி கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறமா இந்த சோழன சும்மாவே விடக்கூடாது. என் பொண்ண எப்படிலாம் ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டுருக்கிறான்னு சொல்லிட்டு, சோழன வந்து என்ன பண்றாங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. இப்ப நிலா போயிட்டு, "நான் விருப்பப்பட்டு தான் சோழன் கூட வந்திருக்கிறேன். சோழன் கூட தான் நான் வாழ போறேன்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "இல்ல, நாங்க நிலாவுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்த கல்யாணம் பிடிக்காம அவ வந்து இந்த சோழன் கூட வந்து சென்னைக்கு வர சொல்லி ஹெல்ப் கேட்டிருக்கிறா. ஆனா, இந்த சோழன் இந்த டயத்த யூஸ் பண்ணிக்கிட்டு, என் மகள வந்து கல்யாணம் பண்ணி, அது பிடிக்காம என் மக வந்து விவாகரத்து பண்ணிட்டா. ஆனா, மறுபடியும் இப்ப எங்க மகள எங்க கூட சேர விடாம, அந்த குடும்பம் மொத்தமும் என் மகள ஏதோ பிளாக்மெயில் பண்ணி இது பண்ணிட்டுருக்கிறாங்க. அதுக்கு பயந்துட்டு தான் நிலா வந்து இப்ப எங்க கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டுருக்கிறா." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, நெறைய வந்து சோழன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி, சோழன வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிர்றாங்க. அதுக்கப்புறமா நிலா வந்து பார்த்தீங்கன்னா, சோழன் மேல எந்த தப்புமே கிடையாது. நான் விருப்பப்பட்டு தான் சோழனோட வீட்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏம்மா அப்புறம் எதுக்கும்மா நீ வந்து விவாகரத்து பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சோழனுக்கும் எனக்கும் ஒரு சின்ன சண்டை. அந்த கோவத்துல தான் வந்து நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்பதான் நீ உங்க அப்பா கூட போலாம்ல, அதான் உனக்கு விவாகரத்து ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல சொல்லும்போது, நிலா வந்துட்டு ரொம்ப தெளிவாவே சொல்றாங்க. எனக்கு எங்க அப்பா கூட போகுறதுக்கு விருப்பம் கிடையாது அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அப்போ நீ சோழன் கூட போகணும்னா அது எப்படி அனுப்ப முடியும்? 5 ஆம்பளைங்க இருக்கிற வீட்ல வந்துட்டு உன்னைய எப்படி உங்க அப்பா அனுப்புவாங்க? அப்படிலாம் அனுப்ப முடியாது. ஒரு பொம்பள பிள்ளைக்கு பாதுகாப்பு வேணும்ல, அதனால அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, சோழனோட ஃபேமிலி வந்துடுறாங்க. அவங்க சொல்றாங்க, "இல்ல நிலாவ நாங்க இத்தன நாள் ரொம்ப பத்திரமா தான் பார்த்துக்கிட்டோம். நிலாவுக்கு விருப்பம் இல்லன்னா எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? பேசாம நிலாவ நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிரலாம்னு" சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு, நான் வந்து மேஜர் நான் எங்க இருக்கணும், எங்க எப்படி இருக்கணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எங்க அப்பா கூட நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சோழன் மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்ல. சோழன் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, சோழன நிலா வந்து கூட்டிட்டு வீட்டுக்கு போயிருவாங்க. அதுக்கப்புறமா மனோகர் வந்து விடாம ஏதாவது தொந்தரவு குடுத்துட்டே இருந்துட்டே இருப்பாரு. அப்பதான் நடேசன் அப்பா சொல்லுவாங்க, "இப்போ உங்க 2 பேருக்கும் பிடிச்சிருக்குதுல்ல" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "என்ன நடேசன் ஐயா இப்படி கேட்டுட்டு இருக்கிறீங்க? எப்பயுமே எனக்கு நிலாவ பிடிக்கத்தானே செய்யும். புதுசா என்னமோ கேட்டுட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்றாங்க. "நீ அவன விடு நிலா. உனக்கு சோழன பிடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்ன அங்கிள் இப்படி கேட்குறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல உங்க அப்பா கிட்ட இருந்து நீ தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக தான் சோழன் வந்து உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனா தெரியாம அப்போ ஒரு இது நடந்துருச்சு. இப்ப நம்ம குடும்பத்த பத்தி மொத்தமும் தெரியும். சோழன பத்தியும் உனக்கு தெரியும். இப்ப இந்த இடத்துல வச்சு கேட்குறேன். உனக்கு சோழன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனேன்னு நம்ம சேரன் இருந்துட்டு, "சும்மா இருங்கப்பா. நிலாவோட மனசுல என்ன இருக்குன்னே தெரியாம இப்படிலாம் கேட்டுட்டு இருக்காதீங்க. ஏற்கனவே இப்படித்தான் அவசரப்பட்டு சோழன் கல்யாணம் பண்ணிட்டு வந்து தான் நிலாவோட வாழ்க்கையே போயிருச்சு. இப்ப மறுபடியும் இத பத்தி பேசிட்டு இருக்க வேண்டாம். அவங்க அப்பா தான் கோவப்பட்டு நிலாவ புரிஞ்சுக்காம இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நம்மளும் அப்படிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. நீ உன் இஷ்டப்படி இரு நிலா. உனக்கு என்ன தோணுதோ அத நீ செய்யுமா" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே நிலா இருந்துட்டு நம்ம சேரன் கைய பிடிச்சிட்டு அழுதுட்டு, "இப்படி எங்க அப்பா, அம்மா கூட என்னைய புரிஞ்சுக்கல. நீங்க என்னைய நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு. இதுக்கு மேல ஒரு நல்ல குடும்பம் எனக்கு வாழ்க்கையில கிடைக்கவே கிடைக்காது. நான் மிஸ் பண்ணவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சோழன் வந்து சிரிக்கிறாங்க. "அப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா நிலா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமா, அதத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து ஓப்பனா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நடேசனப்பா இருந்துட்டு, "சரி ரைட்டு. அப்ப நம்ம நிலாவையும் சோழனுக்கும்
கல்யாணத்த பண்ணி வச்சுருவோம். அப்படி அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, யாராலயும் எந்த இதுவும் பண்ண முடியாதுல்ல. அதனால உடனே கல்யாணம் அரேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நம்ம சோழன் இருந்துட்டு, மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய்யா கல்யாணம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் எங்கடா நேரம் இருக்குது? நாளைக்கே நாள் நல்ல நாள் தான். பேசாம நாளைக்கே கல்யாணத்த வச்சுக்கலாம். அதான் நீ கட்டின தாலி தான் என் கையிலயே இருக்குதே. பேசாம அந்த தாலியவே வந்து மறுபடியும் கட்டி விட்டுற வேண்டியதானே. ஒரு கோவில்ல வந்து நான் முதல்லயே சொல்லி வச்சுர்றேன். இந்த கோவில்ல சிம்பிளா கல்யாணத்த பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது. நிலாவ நம்ம குடும்பத்துல இருந்து யாராலயும் பிரிக்கவும் முடியாது. அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்பதான்யா நீ நான் உருப்படியான ஒரு ஐடியாவ சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நடேசன் அப்பா கிட்ட வந்துட்டு சோழன் வந்து கட்டிப்பிடிச்சு பேசிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறமா நிலா கிட்டயும் நீ முழு சம்மதத்தோட தான் இத வந்து சொல்றியாம்மா? அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அப்பா கேட்குறாங்க. முழு சம்மதத்தோட தான் அங்கிள் சொல்றேன். எனக்கு இந்த குடும்பத்தெல்லாம் விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது. சோழன விட்டு பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி நிலா சொல்லிர்றாங்க. ஸோ மறுநாள் காலையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கோவில்ல கல்யாணத்த ஏற்பாடு பண்றாங்க. அதில ஆல்ரெடி நம்ம நிலா கழுத்தில சோழன் கட்டின கயிறு இருக்கும். ஸோ அத தான் தாலி இருக்கும். அதத்தான் வந்து மறுபடியும் அவரு வந்து கட்டப் போறாரு. கோவில்ல வந்து வேற யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம சிம்பிளா அவங்களுக்குள்ளேயே அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நடேசன் அப்பா வந்து சொல்றாங்க. யாரையும் எதுவும் கூப்பிட வேண்டாம். இப்போ நம்ம இது வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன உண்டானதோ அத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல ஊர்க்காரங்க ஏதாவது பேசுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நல்ல நேரம் பார்த்து கல்யாணம் பண்ணல. அதனால சின்னதா ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணணும்னு சொல்லிட்டு, மறுபடியும் இந்த மாதிரி ஒரு கல்யாணம் மாதிரி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிருவோம். அது மட்டும் இல்ல இவைங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கணும் அவசியம் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டு மறுநாள் கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க. ஸோ அங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டி வந்து கண்ணன் ப்ரோ கிட்ட சொல்றாரு, "சோழனுக்கு நாளைக்கு கல்யாணம் வச்சிருக்கிறோம் வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு. "என்னண்ணே சொல்றீங்க? ஏற்கனவே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சுல" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமாடா சின்னதா ஒரு பரிகாரம் மாரி தான். அதனால நம்ம எல்லாருமே வந்து அதில அட்டெண்ட் பண்ணிக்கணும். அதனால நீ வந்துரு நாளைக்கு கல்யாணத்துக்கு" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சேரன வந்து இவர்கிட்ட அனீஸ் பாய் கிட்ட சொல்லியிருக்காங்க. சந்தா இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்கோம். இப்போ சந்தாவுக்கு வந்து அங்க இருக்குது. இப்ப சந்தா பக்கத்திலேயே இருந்திருந்தா, சந்தாவ விட சந்தோஷப்படுறவங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. சந்தா தான் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. எப்படியாவது சோழனும், நிலாவும் ஒண்ணு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அதோட ஆசை நிறைவேறிருச்சு. அதோட ஆசை மட்டும் இல்ல, நம்ம எல்லோரோட ஆசையும் நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அனீஸ் பாய்ட்ட பேசிட்டு இருப்பாங்க. நாளைக்கு கல்யாணம் வச்சிருக்கிறோம். நீ வந்துருன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவங்களும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வந்து சொல்லி கூட்டிட்டு வருவாங்க. வானதி கிட்ட போயிட்டு பாண்டி வந்து விஷயத்த சொல்லுவாங்க. நாளைக்கு சோழனுக்கும் நிலானிக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன புது கதையா இருக்குது? உன் குடும்பத்தில உருப்படியா யாருமே கல்யாணம் பண்ண மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உன்கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னேன் பாரு. நாளைக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். வந்தாவா வராட்டி போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன முறைப்படி கல்யாணம் பண்ண போறீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா முறைப்படி தான் கல்யாணம் வச்சிருக்கிறோம். வந்துரு அப்படின்ற மாதிரி வானதி கிட்ட சொல்ல, வானதி ஏற்கனவே கடுப்புல இருக்குது. நிலா சொல்லித்தான் நீ எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிற. மறுபடியும் அவங்க குடும்பத்துக்குள்ள வந்து சேர போறாங்களா? என்னால கல்யாணத்துக்குலாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி வானதி சொல்லிடுறாங்க. பட் இருந்தாலும் கல்யாண ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்கும்போதே, இந்த கல்யாணத்த நிறுத்துறதுக்காக மனோகர் அப்புறம் அவங்க அண்ணன் அவங்க அ ம அதாவது நம்ம நிலாவோட அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு சில அடியாட்கள்லாம் வந்து கல்யாணத்த நிறுத்துறதுக்கு ரெடி பண்ணுவாங்க. ஒரு வேளை கல்யாணம் பண்ணிட்டா நல்லாருக்கும். இல்ல கல்யாணம் பண்ணாம இந்த கல்யாணத்த நிறுத்திருவாங்களா? அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தொடர்ந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.